வணக்கம். ஸ்கூல்ல நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு. ஆனா இது ஏன் உண்மைன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப பிரபலமான இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை ஒரு புதிர் மாதிரி அவிழ்த்து பார்க்க போறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழகான தர்க்கத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வாங்க இந்த கணித பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் கேள்வி இதுதான். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏன் கரெக்ட்? பல 100 வருஷமா ஆர்கிடெக்சர்ல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நாம பயன்படுத்துற இந்த ஃபார்முலாவோட அடிப்படை என்ன? வாங்க இந்த மர்மத்தை அவிழ்ப்போம். இது வெறும் ஒரு சமன்பாடு இல்ல, வடிவியலோட ஒரு அழகான கவிதைனே சொல்லலாம். ஓகே, முதல்ல இந்த தேற்றத்தோட முறையான வரையறைய பார்த்துடலாம். ஒரு செங்கோண முக்கோணத்துல அந்த 90 டிகிரிக்கு எதிரே இருக்கிற பக்கம், அதாவது கர்ணம், அதோட வர்க்கம் மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உறவை தான் நாம இப்போ நிரூபிக்க போறோம். நம்ம நிரூபணத்தோட முதல் படிக்குள்ள போலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு புதிர்க்குமான திறவுகோல் நாம வரைய போற ஒரே ஒரு புத்திசாலித்தனமான கோட்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. கர்ணத்துக்கு செங்குத்தா, அதாவது பெர்பெண்டிகுலரா ஏடின்னு ஒரு கோடு வரையறோம். இது ஒரு சாதாரண கோடு இல்ல, இதுதான் நம்ம திறவுகோல். பாருங்க, இது அந்த பெரிய முக்கோணத்தை 2 குட்டி செங்கோண முக்கோணங்களா பிரிக்குது. இந்த ஒரே ஒரு கோடு தான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் காட்டப்போகுது. அந்த கோடு போட்டதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அது 3 வடி ஒத்த, அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை உருவாக்குது. ஒன்னு அந்த ஒரிஜினல் பெரிய முக்கோணம், மத்த 2ம் இப்ப புதுசா உருவான குட்டி முக்கோணங்கள். சிமிலர்னா என்னன்னா, ஷேப்ல ஒண்ணுதான், ஆனா சைஸ்ல வேற வேற. அதோட கோணங்கள் எல்லாம் சமமா இருக்கும், பக்கங்கள் விகித சமத்துல இருக்கும். இந்த ஒற்றுமை தான் நம்ம நிரூபணத்தோட இதயமே. சரி, இப்போ நிரூபணத்தோட முக்கியமான பகுதிக்குள்ள போலாம். முதல்ல அந்த பெரிய முக்கோணத்தையும் இந்த முதல் குட்டி முக்கோணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த ஒரிஜினல் முக்கோணம் டெல்டா ஏபிசியும் இந்த சின்ன முக்கோணம் டெல்டா டிபிஏவும் வடிவத்தவை, அதாவது சிமிலர். எப்படின்னு கேக்குறீங்களா? 2 முக்கோணத்திலையுமே கோணம் பி பொதுவா இருக்கு. அதோட 2மே செங்கோண முக்கோணங்கள். அவ்வளவுதான், இதுவே போதும் அவை சிமிலர்னு சொல்றதுக்கு. இந்த டேபிள்ல பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். 2 முக்கோணங்கள்ல 2 கோணங்கள் சமமா இருந்தா போதும், 3வது கோணம் ஆட்டோமேட்டிக்கா சமமாயிடும். இதுக்கு பேர் தான் வடிவியல்ல ஏஏ அல்லது கோணம் கோணம் வடிவொத்தமை விதின்னு சொல்லுவாங்க. முக்கோணங்கள் சிமிலரா இருக்கிறதால அதோட ஒத்த பக்கங்களுக்கு நடுவுல ஒரு விகிதத்தை நாம உருவாக்கலாம். அதாவது பெரிய முக்கோணத்தோட ஒரு பக்கத்துக்கும் சின்ன முக்கோணத்தோட அதே மாதிரி இருக்கிற பக்கத்துக்கும் உள்ள ரேஷியோ சமமா இருக்கும். அந்த விகிதத்தை நாம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு முதல் முக்கியமான சமன்பாடு கிடைக்குது. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்டு பிடி. இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம புதிரோட முதல் துண்டு. ஓகே, இப்போ நிரூபணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுவும் நாம இப்போ செஞ்ச அதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ அந்த பெரிய முக்கோணத்தை அடுத்த சின்ன முக்கோணத்தோட ஒப்பிடலாம். அதே மாதிரி தாங்க, பெரிய முக்கோணம் டெல்டா ஏபிசி 2வது சின்ன முக்கோணமான டெல்டா டிஏசிக்கும் வடிவொத்தது தான். இந்த தடவை பொதுவான கோணம் சி அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. அதே லாஜிக் தான் இங்கேயும். பொதுவான கோணம் சி, 2லுமே ஒரு செங்கோணம். அப்போ ஏஏ வடிவொத்தமை விதிப்படி இந்த 2 முக்கோணங்களும் சிமிலர் தான். ரொம்ப சிம்பிள். முதல்ல செஞ்ச மாதிரியே இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஒத்த பக்கங்களையும் நாம கம்பேர் பண்ணலாம். பெரிய முக்கோணத்தோட பக்கங்கள் பிசி மற்றும் ஏசிய குட்டி முக்கோணத்தோட ஒத்த பக்கங்களான ஏசி மற்றும் டிசி கூட ஒப்பிடுவோம். இந்த விகிதத்தை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2வது முக்கியமான ரிசல்ட் கிடைக்குது. ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டு டிசி. சூப்பர்! இப்போ நம்ம புதிரோட 2 துண்டுகளுமே நம்ம கிட்டே இருக்கு. இப்போதான் நாம கிளைமேக்ஸ்க்கே வந்திருக்கோம். நாம கண்டுபிடிச்ச இந்த 2 துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து முழு படத்தையும் பார்க்க போறோம். ரெடியா? இந்த இறுதி படிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்டெப் 1, நாம கண்டுபிடிச்ச 2 சமன்பாடுகளையும் கூட்டுறோம். ஸ்டெப் 2, வலது பக்கத்துல 2த்துலயுமே பிசி பொதுவா இருக்குல்ல, அதை வெளியெடுக்கிறோம். ஸ்டெப் 3, இப்போ திரும்பவும் அந்த முக்கோண படத்தை பாருங்க. பிடிங்கிற சின்ன கோடும் டிசிங்கிற சின்ன கோடும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? ஆமா, முழு நீள கர்ணம் பிசி கிடைக்கும். ஸ்டெப் 4, அப்போ பிடி பிளஸ் டிசிக்கு பதிலா நாம பிசின்னு போடலாம். இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்னு. அவ்வளவுதாங்க, நாம நிரூபிச்சிட்டோம். ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இல்லனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். பாத்தீங்களா? ஒரே ஒரு செங்குத்து கோட்ல ஆரம்பிச்சு வடிவத்த முக்கோணங்களோட உதவியோட நாம இந்த புகழ்பெற்ற தேற்றத்தை நிரூபிச்சிட்டோம். எவ்வளவு அழகான நேர்த்தியான ஒரு நிரூபணம் இல்லையா? ஆனா நில்லுங்க, இந்த கணக்கு நிரூபணத்தோட ஒரு சின்ன ஆச்சரியமான வரலாற்று தகவலும் இருக்கு.
இந்த தேற்றம் உலக அளவுல பித்தாகரஸ் பேர்ல அறியப்பட்டாலும் அதோட வேர்கள் இன்னும் ரொம்ப ஆழமானது. ஆமாங்க, நம்ம இந்தியாவுல இந்த தேற்றம் போதையனார் தேற்றம் அப்படின்னும் அழைக்கப்படுது. கிரேக்க கணித மேதை பிதாகரஸ் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்திய முனிவரும் கணிதவியலாளருமான போதையனார் தன்னோட சுல்பசூத்திரங்கள் நூல்ல யாகக்குண்டங்கள் கட்டுறதுக்காக இந்த தேற்றத்தோட கொள்கைகளை குறிப்பிட்டிருக்காரு. இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, கணிதம் அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனித முயற்சிதான்னு காட்டுது. இது மாதிரியான விளக்கங்கள் நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற ஃபார்முலாக்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான தர்க்கமும் வரலாறும் இருக்குன்னு நமக்கு புரிய வைக்குது. நாம உண்மைன்னு நம்புற மத்த கணித கருத்துக்களுக்கு பின்னாடி நாம அறியாத இது மாதிரி இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் மறைஞ்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க.